இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கேப் விட்டுருச்சு. ஐ எம் சாரி, ஸோ சாரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. ரீசன் என்னென்னா, நிறைய ஃபோன் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. அதனால் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. உங்களை சீக்கிரமாக நான் போட வேண்டிய வீடியோஸ்லாம் டிலே ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோவாக ரெக்கவர் ஆயாச்சு. இனி நான் கரெக்டாக எல்லா வீடியோஸும் உடனே போஸ்ட் பண்ணிடுவேன். இனிமேல் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிற தேவையில்லை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவல் தான். என்னென்னா, ஒரு நியூ அப்டேட். நிறைய புகார்கள் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தோட டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு அவங்களோட சிலபஸை மாற்றிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பு தான் இது. தேர்வர்களின் நலம் கருதியும் அரசு துறையின் தேவைகளை கருத்தில் கொண்டும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 2-2A முதல்நிலை தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டமும் குரூப் 4ல் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டு தேர்வாணைய இணையதள பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ குரூப் 2-2Aவும் குரூப் 4க்கும் ஆனால் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத இந்த செய்தி வெளியீடு மூலமாக சொல்லியிருக்காங்க. அந்த சிலபஸ் எப்படிலாம் மாற்றிருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4ஓட சிலபஸ் தான் எப்படி மாறி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுதான் அதிகப்படியாக எல்லோரும் எழுதுறது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து குரூப் 2 பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே தான். ஃபஸ்ட் இப்போ குரூப் 4 பற்றி நான் பார்க்கலாம். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 3லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களே ப்ராக்கெட்டில் SSLC ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே அதுக்கான மார்க்ஸ், எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது அப்படின்றத சேர்த்தே போட்டிருக்காங்க. எவ்வளோ கொஷின் வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் வரப்போகுது, ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்னென்னா, பார்ட் A GS இருக்கும், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். பார்ட் Bயில் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் அது படிக்கிற மாதிரி இருக்கும் பார்ட் Bயில். பார்ட் Cயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ் எல்லாத்துக்குமான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் Cயில் இருக்குது. தகுதி தேர்வு அது ரொம்ப முக்கியமான பார்ட். அது முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷும் இருந்துச்சு. அது யாருக்குன்னா எல்லாத்துக்குமான பேப்பராக இருந்துச்சு. இப்போ அது தனிப்பட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் வச்சுட்டாங்க. பொதுவாக எல்லாத்துக்குமே நமக்கு ஜென்ரல் தமிழ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எந்த எக்ஸாம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ஓட எக்ஸாம், குரூப் 4ஓட சிலபஸ் இது. அதை மைண்டில் வச்சுட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. இப்போ பார்ட் Aல ஜென்ரல் ஸ்டடீஸ்குள்ளே எத்தனை யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் கவர் பண்ணுறோம். முன்னாடி 10 யூனிட் இருந்துச்சு இல்லையா, இப்போ அது 6 யூனிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் B அதை ஒரே விஷயமாக தான் கொடுத்துருந்தாங்க. அதை 2 யூனிட்டாக பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் 2ஆக பிரிச்சுருக்காங்க பார்ட் Bயில். அப்புறம் பார்ட் C நம்ம ஜென்ரல் தமிழ் சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் C எத்தனை இருக்குன்னா 7 யூனிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. இதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி 7 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னே இந்த மாதிரிலாம் கொடுக்கல. என்னென்னா, எல்லா யூனிட்லேயும் எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுதுன்றத அவங்க முன்னாடியே நமக்கு மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி இல்லை. நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணி இவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு நம்ம ஒரு யூகிச்சு படிப்போம். இப்போ அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸ் 5 கொஸ்டின்ஸ், ஜாகிரஃபியில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் மூமெண்ட்டில் 10 கொஸ்டின்ஸ், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்தியன் எக்கனாமியில் ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சோஷியல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இதுதான் அவங்க ஆல்ரெடி நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ விஷயம் என்னென்னா, 20 கொஸ்டின்ஸ் இந்தியன் எக்கனாமிலேருந்து வருது, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. ஈக்குவலாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே அதிகமான வெயிட்டேஜ் உள்ள யூனிட்டாக இருக்க போகுது. 5 and 6 யூனிட் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸும், ஜாகிரஃபியும் ஜென்ரல் சயின்ஸும் ஒரு 5 கொஸ்டின்ஸும் வரப்போகுது. இதான் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில்
ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 எடுத்துக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இது தனித்தனியாக இருந்தது. ஹிஸ்ட்ரி கல்ச்சர் வந்து ஒரு யூனிட்டாகவும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஒரு யூனிட்டாகவும் இருந்துச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து ஒரே யூனிட்டாக இந்த புது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ஒரு மெயினான விஷயம். ரெண்டுமே ஒரு முக்கியமான யூனிட். அந்த 2 யூனிட்டையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி அது ஒரு 10 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படின்னு நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குரூப் 4 படிக்கும்போது இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் படிக்கணும். ரெண்டையுமே வந்து கோரிலேட் பண்ணி தான் நம்ம படிக்கணும் யூனிட் 3 வந்து. இப்போ புது சிலபஸை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய சிலபஸை ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இது எத்தனை யூனிட் இருக்குது என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்ப்போம். இதான் நம்ம பழைய சிலபஸ், குரூப் 4ஓட பழைய சிலபஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். இதுதான் 10 யூனிட்டு. இந்த 10 யூனிட்டும் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து பழைய சிலபஸ். பாலிட்டி, எக்கனாமி, நேஷ்னல் மூமெண்ட், யூனிட் 8, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அப்புறம் வந்து ஆப்டிடியூட். இதெல்லாம் வந்து 10 யூனிட்டாக நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் நமக்கு வந்து இருந்துச்சு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இதை ஸ்வைப் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்காங்க. இப்படி தான் இருந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி தான் நமக்கு பிரித்து போட்டிருந்தாங்க. நேஷ்னல் மூமெண்ட் வந்து 7th யூனிட். உடனே வந்து நியூ சிலபஸ் வந்துருச்சு, ஐயோ அது மாதிரி இது இல்லையோன்னு நினச்சி நீங்கள் வந்து டென்ஷன் ஆகவே தேவையில்லை. நியூ சிலபஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. நோ நியூ வேர்ட்ஸ் வந்து ஜிஎஸில், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் இல்லவே இல்லை, ஆட் பண்ணவே இல்லை. புதுசாக எந்த வார்த்தைகளையும் ஜென்ரல் ஸ்டடீஸில் சேர்க்கவே கிடையாது. பழைய சிலபஸில் இருக்கிறத அப்படியே தூக்கி தான் போட்டிருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பழைய சிலபஸில் இருந்த விஷயங்கள்லாம் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க, யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். எந்த மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துப்போம். 5 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதே தான். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஜென்ரல் சயின்டிஃபிக் லா இன் மோஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் அ பேசிக் பிரின்சிபல் அண்ட் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, magnetism, light, sound, heat, nuclear physics in our daily life, elements and compound, acid, bases, salt, fertilizer, pesticides, metallurgy. இதெல்லாமே வந்து நம்ம நியூ சிலபஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஓல்ட் சிலபஸில் ஆல்ரெடி இருந்தது. இந்த என்வாயன்மெண்டல் சயின்ஸ் வர, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்லேருந்து என்வாயன்மெண்ட் சயின்ஸ் வர ஓல்ட் சிலபஸில் இருக்குது. நான் கீழே பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், ஒரு மாற்றமும் இல்லை. லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா ஓல்ட் சிலபஸில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் இருக்குது பாருங்கள். 3rd ரோமனில் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். பழைய இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி 5 கொஸ்டின்ஸ் வந்து அதில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுவுமே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதே தான் ஓல்ட் சிலபஸில் என்ன இருந்துச்சோ அதே தான். இப்போ நான் கீழே அதே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். எர்த் லொக்கேஷனில் இருந்து ஃபிசிக்கல் ஃபியூச்சர், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், பாப்புலேஷன் டென்சிட்டியிலேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் வர அது அப்படியே கொடுத்துருக்காங்க பழைய சிலபஸில் இருக்குது. இந்த ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க், கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்கிற அப்படியே அந்த டாபிக் அந்த பழைய சிலபஸில் இருக்கிறத தூக்கி அப்படியே போட்டிருக்காங்க. அந்த 3rd ரோமனில் பாருங்களேன், ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதே சிலபஸ் தூக்கி வச்சுட்டு அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் யூனிட்டில் இருக்கிறத அப்படியே தூக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3ல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. 10 கொஸ்டின்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வர ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாக்குள்ளே வர டாபிக் பழைய சிலபஸ் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் பேலன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டிவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா அஸ் அ செக்குலர் ஸ்டேட். இது எல்லாமே ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வர்ற சிலபஸ். பழைய சிலபஸ் அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. 3 டிவிஷனாக இருக்கிறத ஒரே இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. மிச்ச டாபிக் எல்லாமே அப்படியே இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இருக்கிற பழைய சிலபஸை இடையில கம்பைன் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா வச்சுட்டு நடுவில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அதே தான். இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்சி ஆஃப் லீடர்னு கொடுத்து என்னென்ன லீடர்ஸ்லாம் இருந்தாங்களோ அவங்கள எல்லாரும் மென்ஷன் பண்ணி போட்டு, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 4ம் 7ஐயும் கம்பைன் பண்ணி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வந்து யூனிட் 4ம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து யூனிட் 7ஐயும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு யூனிட் 3யாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுதாங்க.
இதில் 10 கொஷின் வருன்றது நம்ம ஆல்ரெடி நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி நியூ சிலபஸில் 15 கொஷின்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டி 15 கொஷின்ஸ் அப்படியே சேம் டு சேம் எப்படி சிலபஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, preamble to the constitution, salient future of a constitution, union state, union territory, citizenship, human rights charter வர அப்படியே வந்து பழைய சிலபஸில் இருக்குது அப்படியே கொடுத்துட்டாங்க. நமக்கு தெளிவாக தெரியுது. மிச்சம் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ரோமன் 3rd இருக்குது பார்த்தீங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே வந்து நமக்கு பெருசாக வந்து ஆட் பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன், ஜுடிஷரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால், லோக் ஆயுதா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அப்படியே அந்த பழைய சிலபஸ் தான். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. 20 கொஷின்ஸ் வந்து அதுக்குள்ளே வரப்போகுது. இப்போ என்னன்னா பழைய சிலபஸில் ஆல்ரெடி நமக்கு வந்து எப்படின்னா 2 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி தனியாக, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதையும் பிரிச்சிருப்பாங்க. இந்த 2 யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி இருந்துச்சு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூனிட் 9 இருந்துச்சு. இது ரெண்டும் சேர்த்து இப்போ வந்து நமக்கு ஒரு யூனிட் 5 அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. சேம் அதில் இருக்கிறது அதே தான் இருக்குது. வேறு எந்த புதுசாக ஒரு டாப்பிக்கை ஆட் பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் இருந்து அப்புறம் வந்து இந்த பாவர்ட்டி வர அப்படியே வந்து லாஸ்ட் சிலபஸில் இருந்தது அப்படியே கவர் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லாமே யூனிட் 9 வந்து அதே டாபிக்ஸ் தான் இதில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்திருக்கு. அது போக கடைசியாக கொடுத்துருக்குது வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட், கரண்ட் சோஷியல் எக்கனாமி இஷ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸில் கவர் ஆகுது. கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரோமன் 2 வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட், ரோமன் 3 வந்து கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த 2ஐயும் மெர்ஜ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸோட 3மே இந்தியன் எக்கனாமி யூனிட் 9 இருந்தது, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது 3மே சேர்த்து தான் நமக்கு யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ் வருது. இது யூனிட் 8 நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா ஓல்டு சிலபஸில், இப்போ அதை வந்து யூனிட் 6 கொடுத்துருக்காங்க. சேம் அது எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்ப்போமா, கீழே பாருங்கள். சேம் டு சேம் அப்படியே தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியாக இருக்கட்டும், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸாக இருக்கட்டும், சங்கம் ஏஜ் டில் காட்டப்டரி ஏஜாக இருக்கட்டும், திருக்குறள், அப்புறம் வந்து திருக்குறள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை மொத்தமாக அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஆட் பண்ணவும் இல்லை ரிமூவ் பண்ணவும் இல்லை, எந்த டாப்பிக்குமே வந்து ஆட் பண்ணலை ரிமூவும் பண்ணலை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 6 பார்த்தாச்சு, யூனிட் 6 பார்த்து முடிச்சாச்சு. ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க 6 யூனிட்ஸை என்னென்னு பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. பார்ட் பி அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. 25 கொஷின்ஸ் சொன்ன மாதிரி முன்னே இருந்த மாதிரி அதே தான், ஆப்டிடியூட் தான். ஆனால் 2 இதாக பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1 யூனிட் 2 2ஆக பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1 வந்து ஆப்டிடியூடாகவும் யூனிட் 2 வந்து ரீசனிங்காகவும் பிரித்து வச்சுருக்காங்க. ஆப்டிடியூட் வந்து 15 கொஷின்ஸ் இருக்கும், ரீசனிங் வந்து 10 கொஷின்ஸ் வந்து இருக்குன்றதை இப்போயே கொடுத்துட்டாங்க, இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் இருக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், அல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இதெல்லாம் வந்து ரீசனிங்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதே தான் வந்து நமக்கு முன்னாடியும் சிலபஸ்க்குள்ளே இருந்துச்சு, அதே தான் ஓல்டு சிலபஸ்லேயும் அதே தான் வந்துச்சு. சேம் பாருங்கள், 1 2 3 4 4 இதாக பிரித்து கொடுத்ததை நமக்கு வந்து பிரிக்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், 2ஆக பிரித்து. இப்போ பார்ட் சி நம்ம பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்து இருந்ததவே கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே தான் 10th ஸ்டாண்டர்ட் தான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்க போகிறாங்க. 100 கொஷின்ஸ் தான். ஆனால் வந்து பிரிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 யூனிட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். பழைய சிலபஸில் 3ஆக பிரிச்சுருந்தாங்க இல்லையா, பகுதி ஆ ஆ இ அப்படின்னு 3ஆக பிரிச்சுருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு 7 அழகு 1 2 3 4 5 6 7ன்னு 7 கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த 7 டாபிக்ஸ்குள்ளே சில இது வந்து எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி இருந்தது எலாபரேட் பண்ணியிருக்காங்க, சில இதில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதை என்னென்னன்றது இப்போ நம்ம ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் என்னென்னு மட்டும். ஃபஸ்ட்டு இலக்கணம் 25 கேள்விகள், எழுத்து சொல் அப்படின்னு 2ஆக பிரித்து எழுதல், சேர்த்து எழுதுதல்,
சந்திப்பிழை, குரில், நெடில், வேறுபாடு, லகரம், அதெல்லாம் பிரித்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு டாப்பிக்குள்ளே இருக்கிறத பிரித்து ஸ்ப்ரெட் பண்ணி இலக்கணம்னு ஃபுல் ஃப்ளஷ்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல் அப்படின்னு கொடுத்து வேர் சொல் அழகு 2ல் சொல்லதிகாரம் 15 கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு அதுக்கான எடுத்துக்காட்டோடு கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி வரும், என்ன மாதிரியெல்லாம் வந்து அது இருக்க போகுதுன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்தே ஒரு சிலபஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசியோட வரலாற்றிலே கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஒரு 3 டிவிஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அழகு 3ன்னு கொடுத்து எழுதும் திறன் 15 கேள்விகள் வந்து கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் சொற்கள் ஒழுங்குபடுத்துதல், எப்படி நம்ம எழுதணும், எந்த மாதிரி எழுதணும், பிழை இல்லாமல் எப்படி எழுதணும், அதை பற்றின ஒரு ரோமனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ரோமனில் பார்த்தீங்கன்னா மரபு தமிழ், திணை மரபு, அம்மா வந்தால், அதாவது அந்த எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்து இந்த மாதிரி இப்படின்னு அவங்களே வந்து அதை மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாய் கத்துச்சு குறைச்சிச்சு, இதில் வந்து எது வந்து கரெக்டானது மீனிங்கு, அந்த மாதிரி கரெக்டான சொற்கள் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் வரும். அதை தான் மரபு தமிழ், திணை மரபுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4ல் பார்த்தீங்கன்னா கலை சொற்கள், அது வந்து ஒரு 10 கேள்விகள் வந்து வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், முக்கியமான வேர்ட்ஸ்லாம் கொடுத்து அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்பாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப நியூ டாபிக். இதெல்லாம் வந்து ஒரு நியூ டாப்பிக்காக இருக்குது. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், அதெல்லாம் வந்து 15 மார்க்ஸ்க்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி நம்ம வாசிப்போம், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்க போது. பழமொழி பொருள் அறிதல் வந்து பழசு தான். எளிய மொழிபெயர்ப்புன்னு கொடுத்து 6th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அது தெரிஞ்சது தான், இங்கிலீஷில் கொடுப்பாங்க, நம்ம தமிழில் வந்து அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும், அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுதான். அப்புறம் அந்த அழகு 7th யூனிட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி இருந்த விஷயங்களை மொத்தமாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுதான் வந்து அப்படியே வந்திருக்கு. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுதுன்றதை கீழே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்கள் அடிப்படையாக கொண்டது இந்த யூனிட் அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்த விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து இந்த அழகு 7ல் வந்து இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லா சப்ஜெக்டோட இதையும் சேர்த்து பார்த்துட்டு போக முடியாது. டீட்டெயிலாக ஒரு புது வீடியோ இதுக்காகவே தனியாகவே இந்த வீடியோ முடித்த பிறகு நான் போட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் தெளிவாக ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் அதில் தெளிவாக மீன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே 100 கொஸ்டின்ஸ். இது வந்து ஃபார் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். யூனிட் 1 கிராமர் 25 கொஸ்டின் இருக்க போது கொடுத்தாச்சு. அதில் அந்த கிராமருக்கான எல்லா சிலபஸும் உள்ள கவர் ஆகுது. வொக்கபுலரியில் வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவும் அங்கே இருந்தது தான், ஆல்ரெடி இருந்தது தான். இந்த மிச்சம் எல்லாமே வந்து ஒரு புதுசு. ரிட்டன் ஸ்கில்லாக இருக்கட்டும், டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கட்டும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து சின்னதாக கொடுத்துருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு புதுசாக சிலபஸ்க்குள்ளே ஆட் ஆனது. பழசு வந்து யூனிட் 7 லிட்டரரி ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 15 கொஸ்டின் வருது. இது ஆல்ரெடி இருந்த ஓல்ட் சிலபஸ்க்குள்ளே இருந்தது தான். போயம் ப்ரோஸ்ன்னு கொடுத்து பிரித்து போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கிராமருக்குள்ளே வந்து அதை தூக்கி இதில் வச்சுருக்காங்க. இந்த போயம் ப்ரோஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு இருந்த டாபிக்ஸ் தான். இதை நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் நான் ஃபுல்லாக போடுறேன். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டாம், இது தனியாக ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய ஏரியா. ஏன்னா இது எல்லாமே நிறைய புதுசான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இதுலேயுமே யூனிட் 7 வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப் டு SSLC ஸ்டாண்டர்ட்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான். நம்ம மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் SSLC ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்னா 10th புக்கு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான புக். அந்த புக்கு தான் ஒரு அதிகப்படியான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்காக நம்ம பார்த்துட்டு அதோடு சேர்த்து நம்ம 10th புக்கை ஸ்ட்ராங்காக நம்ம படிச்சு வச்சுக்கணும். குரூப் 4 சிலபஸை பார்த்துட்டோம், புது சிலபஸை. இப்போ குரூப் 2வோட புது சிலபஸை பார்க்கலாம். இதுதான் அதே தான், வேறு ஒரு மாற்றமும் இல்லை. அதே ஜெனரல் சயின்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்னென்ன நம்ம அதில் குரூப் 4ல் புதுசாக வந்துச்சோ அதே தான் இதில் இருக்குங்க. எப்படி மாற்றி போட்டாங்க, எப்படி மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே தான். புதுசாக இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. குரூப் 4ல் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே தான் குரூப் 2A சிலபஸ் அதே தான், மாறவே இல்லை. ஆனால் என்ன, நம்ம ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமானது. அங்கே வந்து நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இல்லையா, டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் எல்லாத்துக்குமான ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் 2 இருக்க போது. அதே மாதிரி எப்படி வந்து பிரித்தாங்களோ அதுதான். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் யூனிட் 3க்குள்ளே சேர்த்து வச்சுருக்காங்க. இந்தியன் எக்கனாமியும் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 2ஐயும் சேர்த்து யூனிட் 5ல் இருக்குது. சேம் கொஷின், நான் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னு சொன்னது கூட மாறவே இல்லை. எப்படி வந்து குரூப் 4ல் பார்த்தோமோ அதே தான் குரூப் 2A அதே சிலபஸ் தான், புது சிலபஸ் மாற்றமே இல்லை.
அப்புறம் அங்கங்கே வந்து நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்களா அது. அப்புறம் வழக்கம் போல் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியல், பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் அதே தான் அப்படியே 5th 6th சேம். அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 2ஆக பிரித்து சேம் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 சேம் அதே தான். குரூப் 4 சிலபஸில் என்ன இருந்துச்சோ அதே தான் குரூப் 2க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாற்றமும் இல்லை. கொஷின் கூட அதே தான். இத்தனைன்னு சொல்லுது அத்தனை தான் கேட்டிருக்காங்க. இப்போ அது இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் பொதுவாக என்னென்ன இருக்குன்றத நம்ம இங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது. யார் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறணும். அங்கே தமிழ் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் இங்கே இங்கிலீஷ் வந்து நமக்கு ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்க அதை முக்கியமாக பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக இதை வந்து தெளிவாக நம்ம என்னென்ன இருக்குது, என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை நம்ம பார்த்துடலாம். மெயினாக இதுதான் வந்து புதுசாக வந்திருக்குது. ஸோ வந்து இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுத்த புது சிலபஸ். 90% ஆஃப் சிலபஸ் அப்படியே பழைய சிலபஸை திருப்பி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக இருக்கதை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு சேர்த்து படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லா டாப்பிக்குள்ளேயும் எல்லா முக்கியமான யூனிட்ஸ்குள்ளேயும் சேர்த்து படிங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம வந்து நியூ சிலபஸாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, நீங்கள் வந்து டக்குன்னு வந்து சிலபஸ் எடுத்து கோத்ரூ பண்ணுங்கள். எது சேர்ந்துருக்கு, எது வந்து பிரிஞ்சிருக்கு, எப்படி வந்து நியூவாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி சிலபஸ் இருந்தாலும் குரூப் 4ஓட ஸ்டடி பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருக்கும். குரூப் 2ஓட ஸ்டடி பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. தேங்க்யூ.